திருவண்ணாமலையோட வடக்கு கோபுரத்தை கட்டியது ஒரு பெண் சித்தர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஒரு பெண் தன்னந்தனி ஆளாக நின்று 171 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் 18ஆம் நூற்றாண்டில். எவ்வளவோ மன்னர்கள் முயன்றும் கட்ட முடியாத கோபுரத்தை சிவபெருமானோட அருளோட கட்ட ஆரம்பிக்கிறாங்க அம்மணி அம்மாள். பொதுமக்கள், செல்வந்தர்கள், மைசூர் மன்னர் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இருந்து நிதி திரட்டி கோபுரத்தோட 7வது நிலை வரைக்கும் கட்டி முடிச்சுறாங்க அம்மணி அம்மாள். மீதம் இருக்க 4 நிலைகளை கட்டுறதுக்கு பணம் இல்லை, அண்ணாமலையானே வழிகாட்டுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க அம்மணி அம்மாள். அவங்களோட கனவுல தோன்றிய சிவபெருமான், நீ வேலையை ஆரம்பி, வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதியை அள்ளி கொடு, மீதத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைந்து போறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் விபூதியை அள்ளி கொடுக்குறாங்க அம்மணி அம்மாள். வீட்டில் போய் பணியாளர்கள் அந்த விபூதியை பார்த்தா அந்த விபூதி எல்லாமே கூலி தொகையா மாறி இருக்கு. இப்படியே சிவபெருமானோட அருளால வடக்கு கோபுரத்தை திருவண்ணாமலையில கட்டி முடிக்கிறாங்க அம்மணி அம்மாள்.